வணக்கம். இன்னைக்கு நாம சில முக்கியமான விஷயங்கள ஆழமா அலச போறோம். உங்ககிட்ட இருக்கிற இந்த ரிப்போர்ட்ஸ், ஆர்டிகல்ஸ் எல்லாத்தையும் வச்சு, இதுல இருக்கிற முக்கியமான தகவல்கள பிரிச்சு, அது ஏன் உங்களுக்கு முக்கியம்னு பார்க்கலாம். இன்னைக்கு நாம என்னென்ன பேச போறோம்னா, 1 வீட்டுக்கு வர்ற எல்பிஜி சிலிண்டர் சப்ளைல சில மாற்றங்கள் வரப்போகுது. அது எப்படி நம்ம கிச்சன பாதிக்கும். அப்புறம், பொதுவா பேசுறவங்கள முடக்கிறதுக்காக போடப்படுற சில வழக்குகள், எஸ்எல்ஏபி வழக்குகள்னு சொல்றாங்க. அத பத்தி பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதுவா எப்படி கத்துக்குது, அதாவது ட்ரையல் அண்ட் எரர்ல மனுஷங்க மாதிரி. அத பத்தியும் கடைசியா நம்ம நாட்டோட பல்லாயிரம் வருஷ கடல் வரலாற்றை கொண்டாட போற ஒரு பெரிய திட்டம் பத்தியும் பேச போறோம். வாங்க ஆரம்பிக்கலாம். முதல்ல இந்த பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு ஒழுங்குமுறை வாரியம், அதாவது பிஎன்ஜிஆர்பி, அவங்க எல்பிஜி பத்தி ஒரு புது ஐடியா கொண்டு வராங்க இல்லையா? ஆமா, எந்த கம்பெனி டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்ட இருந்தும் நம்ம சிலிண்டர் வாங்கிக்கலாம்னு சொல்றாங்க. இது கிட்டத்தட்ட நம்ம மொபைல் நம்பரை மாத்திக்கிற மாதிரி, எம்என்பி மாதிரி தானே. இது உங்களுக்கு என்ன மாதிரி மாற்றம் வரும்னு நினைக்கிறீங்க? ஆமா, நீங்க சொன்ன அந்த மொபைல் போர்ட்டபிலிட்டி உதாரணம் கரெக்ட் தான். பிஎன்ஜிஆர்பி அப்படிங்கிறது ஒரு சட்டப்பூர்வ அமைப்பு. 2006 சட்டத்துல கொண்டு வந்தாங்க. இதோட முக்கிய நோக்கம் பாத்தீங்கன்னா 2. ஒன்னு பெட்ரோலியம், அது சம்பந்தப்பட்ட பொருட்கள், அப்புறம் இயற்கை எரிவாயு, இதையெல்லாம் பயன்படுத்துற நீங்க, அதாவது நுகர்வோர், அப்புறம் இந்த துறையில இருக்கிற கம்பெனிங்க, இவங்க நலனை பாத்துக்கிறது. இன்னொன்னு இந்த துறைகள்ல ஒரு ஹெல்த்தியான போட்டி இருக்கணும், அதை என்கரேஜ் பண்றது. ஓ, அப்போ நடைமுறையில இப்போ ஏன் ரெகுலர் டிஸ்ட்ரிபியூட்டர் லேட் பண்ணா பக்கத்துல இருக்கிற வேற கம்பெனி ஏஜென்ட் கிட்ட சிலிண்டர் கேட்டு வாங்கிக்கலாமா? அது நல்லா இருக்குமே. கோட்டாரோட நோக்கம் இந்த இன்டர் ஆப்பரபிலிட்டி, அதாவது இயங்குத்திறன் மூலமா கன்சியூமருக்கு நிறைய சாய்ஸ் கொடுக்கறது, சர்வீஸை இம்ப்ரூவ் பண்றது. ஆனா பிஎன்ஜிஆர்பியோட வேலை அது மட்டும் அல்ல. க்ரூட் ஆயில், நேச்சுரல் கேஸ் உற்பத்தி தவிர மற்ற எல்லாமே, அதாவது ரிஃபைனிங், ஸ்டோரேஜ், பைப்லைன் டிரான்ஸ்போர்ட், டிஸ்ட்ரிபியூஷன், மார்க்கெட்டிங், சேல்ஸ், இது எல்லாத்தையும் அவங்க தான் ரெகுலேட் பண்றாங்க. சிட்டி கேஸ் டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க், சிஜிடி, ஃபியூல் பைப்லைன்ஸ், இதுக்கெல்லாம் பெர்மிஷன் கொடுக்கறது, கட்டணம் ஃபிக்ஸ் பண்றது, சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் கொண்டு வரது, இதெல்லாம் உங்க வேலை தான். ஹெட் ஆஃபீஸ் டெல்லியில இருக்கு. சரி சரி, கேட்க நல்லா இருக்கு இந்த புது சாய்ஸ். ஆனா இதுல ஏதாவது பிராக்டிக்கல் சிக்கல் வருமா? எல்லா டிஸ்ட்ரிபியூட்டரும் ஒரே மாதிரி சர்வீஸ் கொடுப்பாங்களா? குவாலிட்டி எப்படி இருக்கும்? அது ஒரு முக்கியமான கேள்விதான். இந்த திட்டம் சிட்டில நிறைய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருக்கிற இடத்துல முதல்ல நல்லா ஒர்க் ஆகலாம். ஆனா கிராமங்கள்ல இல்ல ஒரே ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் தான் இருக்காங்கன்னா, அங்க இதோட தாக்கம் எப்படி இருக்கும்னு பார்க்கணும். எல்லா ஏஜென்ட்ஸ் கிட்டயும் ஒரே மாதிரி சர்வீஸ் குவாலிட்டியை மெயின்டைன் பண்றது பிஎன்ஜிஆர்பிக்கு கொஞ்சம் சவாலா தான் இருக்கும். ஒரு கம்பெனில இருந்து இன்னொருத்தருக்கு மாறும்போது ரெக்கார்ட்ஸ், சேஃப்டி செக்ஸ், இதெல்லாம் எப்படி ஸ்மூதா நடக்கும்னு தெளிவான ரூல்ஸ் வேணும். இந்த மாதிரி நடைமுறை சிக்கல்களை குறைச்சு கன்சியூமருக்கு பிரச்சனை இல்லாம பண்றது தான் அவங்களோட அடுத்த கட்ட வேலையா இருக்கும். சரி, இது எப்படி வருதுன்னு பாப்போம். அடுத்து எஸ்எல்ஏபி வழக்குகள், அதாவது பொது பங்கேற்பிற்கு எதிரான மூலோ ஸ்ட்ராட்டஜி வழக்குகள். சமீபத்துல அதானி என்டர்பிரைசஸ் கேஸ்ல மீடியாவுக்கு எதிரா ஒரு தடை உத்தரவு வந்துச்சு. அதுக்கு முன்னாடியே சுப்ரீம் கோர்ட் இந்த எஸ்எல்ஏபி பத்தி கவலை தெரிவிச்சதா உங்க குறிப்பு சொல்லுது. என்ன இது எஸ்எல்ஏபி வழக்குகள்? பேர் கொஞ்சம் பயமுறுத்தா மாதிரி இருக்கு. ஆமா, ஸ்லாப் அப்படிங்கிறது அது ஒரு மாதிரி லீகல் டாக்டிக்ஸ். வழக்க ஜெயிக்கிறதுங்கிறத விட தங்களை யார் விமர்சனம் பண்றாங்களோ, இன்வெஸ்டிகேட் பண்றாங்களோ, இல்ல பொதுநலன் பத்தி பேசுறாங்களோ அவங்கள பயமுறுத்துறது தான் நோக்கம். அவங்கள பேச விடாம பண்றது. பெரிய கம்பெனிங்க இல்ல ரொம்ப செல்வாக்கு உள்ளவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தங்களுக்கு எதிரா பேசுறவங்க மேல பெரும்பாலும் ஆதாரம் இல்லாத இல்ல சின்ன விஷயத்துக்கெல்லாம் கேஸ் போடுவாங்க. இது மூலமா ஜேர்னலிஸ்ட், மீடியா, ஆக்டிவிஸ்ட், ப்ரொஃபசர்ஸ் இவங்களையெல்லாம் ரொம்ப நாள் இழுக்கிற, செலவு பிடிக்கிற கேஸ்ல மாட்டி விட்டுருவாங்க. அவங்களோட நேரம், பணம் எல்லாம் செலவாயி அவங்களே டயர்டாயி பேசாம போயிடணும்னு நினைப்பாங்க. அடேங்கப்பா, அப்போ கேஸ்ல உண்மை இருக்கா இல்லையான்றதை விட கேஸ நடத்துறதுக்கே பயந்து பின்வாங்க வைக்கிறது தான் பிளான் அப்படிங்கிறீங்களா? இது ஒரு மாதிரி அதிகாரத்தை தப்பா பயன்படுத்துற மாதிரி இல்ல கேக்குது. கரெக்டா சொன்னீங்க. இதுல முக்கியமான பாயிண்டே அதுதான். கேஸ் போடுறவங்களுக்கும் எதிர நிக்கிறவங்களுக்கும் நடுவுல இருக்கிற அந்த பவர், பணம், இதுல பெரிய வித்தியாசம் இருக்கும் நிறைய நாடுகள்ல. அமெரிக்கா, கனடா, யூகே மாதிரி இடங்கள்ல இந்த மாதிரி தொந்தரவு பண்றதுக்காகவே போடுற கேஸுகளை ஆரம்பத்திலே கண்டுபிடிச்சு தள்ளுபடி பண்ண ஆன்டி எஸ்லாப் சட்டங்கள் இருக்கு. அது பாதிக்கப்பட்டவங்களுக்கு சீக்கிரம் நீதி கிடைக்க ஹெல்ப் பண்ணுது. சில சமயம் அவங்க கேஸ் செலவையும் வாங்கி கொடுக்குது. அப்போ இந்தியால அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்கா சட்டம் எதுவும் இல்லையா? நம்ம ஊர்ல என்ன நிலைமை? துரதிர்ஷ்டவசமா இந்தியால ஆன்டி எஸ்எல்ஏபி அப்படின்னு தனியா ஒரு சட்டம் இல்ல.
அதனால கோர்ட்ஸ் என்ன பண்ண வேண்டியிருக்குன்னா, இப்போ இருக்கிற சிவில் ப்ரொசீஜர் கோட், அப்புறம் நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கிற பேச்சுரிமை, கருத்து சுதந்திரம் மாதிரி அடிப்படை உரிமைகள், இதெல்லாம் வச்சு தான் இந்த கேஸுகளை ஹேண்டில் பண்ணணும். இது ஜட்ஜஸ்க்கு ஒரு பெரிய வேலை. ஒவ்வொரு கேஸா பார்த்து இது நிஜமாவே அவதூறு தானா இல்ல வேணும்னே எதிர்குறலை நசுக்க பார்க்கறாங்களான்னு முடிவு பண்ணணும். இதனால சில சமயம் தீர்ப்பு ஒரு மாதிரி இல்லாமலும் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ரொம்ப நாள் ஒரு நிச்சயமற்ற நிலைமையும் இருக்கலாம். இது ஒரு பக்கம் ஒருத்தரோட நற்பெயரை பாதுகாக்கிறது, இன்னொரு பக்கம் ஆரோக்கியமான விவாதம், மீடியா சுதந்திரம், இதையும் பார்த்துக்கணும். ரெண்டுக்கும் நடுவுல ஒரு பேலன்சிங் ஆக்ட் மாதிரி. இது ஏன் உங்களுக்கு முக்கியம்னா, இந்த மாதிரி வழக்குகள் போடும்போது உண்மைகள் வெளிய வர்றத பாதிக்கும் இல்லையா? அரசாங்கமா இருக்கட்டும், பெரிய கம்பெனியா இருக்கட்டும், அவங்க பொறுப்பேத்துக்க வேண்டிய விஷயங்கள்ல இருந்து தப்பிக்க பாப்பாங்க. தகவல் சுதந்திரமா இருந்தா தானே ஜனநாயகம் நல்லா இருக்கும். மிக சரியா சொன்னீங்க. இது வெறும் லீகல் இஷ்யூ மட்டும் இல்ல, நம்ம ஜனநாயகத்தோட ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயம். சரி, இப்ப கொஞ்சம் டெக்னாலஜி பக்கம் போவோம். வலுவூட்டல் கற்றல், அதாவது ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் (RL) பத்தி பேசலாம். டீப்சீக் ஏஐன்னு ஒரு டீம், அவங்களோட R1 மாடல் வந்து இந்த RL முறையில தானாவே புதுசா சில விஷயங்களை, பகுத்தறியும் திறன்களை கத்துக்கிட்டதா சொல்றாங்க. இதுல வந்து கரெக்டான பதிலுக்கு ஒரு ரிவார்ட் கிடைக்குமா? அத வச்சு ட்ரையல் அண்ட் எரர்ல கத்துக்குதான். இது மத்த ஏஐ லேர்னிங் மெத்தட்ஸ்ல இருந்து எப்படி வேற மாதிரி? ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங், அதாவது RL. இது மெஷின் லேர்னிங்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அப்ரோச். பொதுவா சூப்பர்வைஸ்ட் லேர்னிங்ல என்ன பண்ணுவாங்கன்னா, ஏஐக்கு கேள்வியும் கொடுப்பாங்க, அதுக்கு சரியான பதிலையும் சொல்லிக் கொடுப்பாங்க, ட்ரெயின் பண்ணுவாங்க. ஆனா RLல அப்படி இல்ல. இங்க வந்து ஏஜென்ட்னு சொல்ற ஏஐ சிஸ்டம் இருக்கு. அத ஒரு என்விரான்மெண்ட், அதாவது ஒரு சூழல்ல விட்டுருவாங்க. அதுவா என்ன பண்ணும், பல ஆக்ஷன்ஸ், அதாவது செயல்களை செஞ்சு பார்க்கும். ஓ! ஒரு குழந்தைய புதுசா ஒரு விளையாட்டு சாமான்கள் இருக்கிற ரூம்ல விட்ட மாதிரிங்களா? அதுவா ஏதாவது செஞ்சு பார்த்து ரிசல்ட்ட பார்த்து கத்துக்கிறது மாதிரி. கிட்டத்தட்ட அப்படிதான். ஒவ்வொரு செயலுக்கும் அந்த சூழல்ல இருந்து ஒரு ஃபீட்பேக் கிடைக்கும். அது ரிவார்டா இருக்கலாம், இல்ல பனிஷ்மெண்டா இருக்கலாம். அதாவது பரிசா இருக்கலாம், இல்ல தண்டனையா இருக்கலாம். அந்த பரிசுகளை அதிகப்படுத்தணும். அதுதான் அந்த ஏஜென்ட்டோட ஒரே குறிக்கோள். எந்த மாதிரி வேலை செஞ்சா நிறைய பரிசு கிடைக்குதுன்னு அதுவா நிறைய தடவை முயற்சி செஞ்சு செஞ்சு கத்துக்கும். நாம நேரடியா இது சரி இது தப்புன்னு சொல்லி கொடுக்காம அதோட அனுபவத்திலிருந்தே கத்துக்கும். அப்போ ஏஐயே அதுக்கு முன்னாடி தெரியாத விஷயத்த கூட இப்படி செஞ்சு பார்த்து கத்துக்க முடியுமா? அதுதான் இதுல ரொம்ப ஆச்சரியமான விஷயம். இந்த மெத்தட்ல ஏஐ வந்து நாம கத்துக் கொடுக்காத விஷயத்த கூட, ஏன் நாம யோசிச்சு கூட பார்க்காத புது டெக்னிக்ஸ கூட அதுவா கண்டுபிடிக்க வாய்ப்பு இருக்கு. ரொம்ப சிக்கலான அடுத்து என்ன நடக்கும்னு தெரியாத சூழல்கள், அதுல தொடர்ந்து முடிவெடுக்க வேண்டிய கேம்ஸ், செஸ், கோ மாதிரி, இல்ல ரோபோட்டிக்ஸ், ஃபினான்ஸ் மாதிரி பல ஃபீல்ட்ல இது பயங்கரமான மாற்றங்களை கொண்டு வருது. ஏஐ தானாவே ஸ்மார்ட் ஆகிறதுக்கு இது ஒரு வழி. ஆமா, நாம கத்துக்கிற மாதிரி அது கத்துக்கிறது ஆச்சரியமா தான் இருக்கு. சரி, கடைசியா ஒரு பெரிய வரலாற்று திட்டம் பத்தி பார்க்கலாம். குஜராத்ல லோத்தல்னு ஒரு இடம் இருக்கு இல்லையா? அங்க தேசிய கடல்சார் பாரம்பரிய வளாகம் நேஷனல் மேரிடைம் ஹெரிடேஜ் காம்ப்ளெக்ஸ் NMHC-ன்னு ஒன்னு வரப்போகுது. அந்த ப்ராஜெக்டோட வேலையெல்லாம் எப்படி போகுதுன்னு பிரதமர் ரீசெண்டா பார்த்திருக்காரு. என்ன திட்டம் இது? இதோட முக்கியத்துவம் என்ன? இது வந்து இந்திய அரசாங்கத்தோட ஒரு ஒரு ட்ரீம் ப்ராஜெக்ட்னே சொல்லலாம். நம்ம நாட்டோட சுமார் 5000 வருஷ கடல்சார் வரலாறு எவ்வளோ பெருசு, எவ்வளோ பழமையானது, வர்த்தகம், கப்பல் பயணம், கப்பல் கட்டுறது, கடற்படை, இது எல்லாத்தையும் ஒரே இடத்துல கொண்டு வந்து டாக்குமெண்ட் பண்ணி டிஸ்ப்ளே பண்றது தான் இதோட நோக்கம். இதுக்கு தேர்ந்தெடுத்த இடம் லோத்தல். அது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அது சுமார் 4400 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது கிமு 2400ல சிந்து சமவெளி நாகரிகத்தோட ஒரு முக்கியமான துறைமுக நகரம். அகமதாபாத் பக்கத்துல இருக்கு. அங்கதான் உலகத்திலேயே ரொம்ப பழமையான மனுஷங்க கட்டின கப்பல் கட்டும் தளம்னு நினைக்கிற ஒரு அமைப்பு இருக்கு. அப்பா, 5000 வருஷம் ஹிஸ்டரிய ஒரே இடத்துல பார்க்கறதுன்னா ரொம்ப பிரமிப்பா இருக்கு. இது வெறும் மியூசியம் மாதிரி மட்டும் இருக்குமா? இல்ல வேற ஏதாவது ஸ்பெஷல் இருக்கா? மத்த கடல்சார் மியூசியம்களுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்? இது வெறும் மியூசியம் மட்டும் இல்ல, இது ஒரு அனுபவ மையமா, எக்ஸ்பீரியன்ஷியல் மியூசியமா வரப்போகுது. இப்ப இருக்கிற லேட்டஸ்ட் டிஜிட்டல் டெக்னாலஜி, வர்ச்சுவல் ரியாலிட்டி, VR, இந்த மாதிரி விஷயங்களை வச்சு பார்வையாளர்களுக்கு அந்த காலத்து கடல் வாழ்க்கையை அனுபவிக்கிற மாதிரி பண்ணுவாங்க. இதோட யுனிக்னஸ் என்னன்னா, இது லோதல்ங்கிற உண்மையான ஆர்கியாலஜிக்கல் சைட் பக்கத்திலேயே அமையுது.
அது மட்டும் இல்ல, இது இந்தியாவோட முழுமையான 5000 வருஷ தொடர்ச்சியான கடல் வரலாற்று மையமா வச்சிருக்கு. இது துறைமுகங்கள், கப்பல் போக்குவரத்து, நீர்வழிகள் அமைச்சகத்தோட சாகர்மாலா திட்டத்துக்கு கீழே இந்திய துறைமுக சங்கம், அப்புறம் இந்திய துறைமுக ரயில் மற்றும் ரோப்வே கார்ப்பரேஷன் IPRCL இவங்க மூலமா செயல்படுத்துறாங்க. சுமார் 400 ஏக்கர்ல கிட்டத்தட்ட 4500 கோடி ரூபாய் செலவுல இது உருவாகுது. இதுக்கு போர்ட்ஸ் மினிஸ்ட்ரியும் கல்ச்சர் மினிஸ்ட்ரியும் ஃபண்டிங் பண்றாங்க. ஃபியூச்சர்ல மற்ற மினிஸ்ட்ரீஸ், ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ், பிரைவேட் கம்பெனிஸ் கூட இதுல இன்வெஸ்ட் பண்ணலாம். இது பல ஃபேஸா உருவாகும். முதல் ஃபேஸ்ல இந்தியன் நேவி, கோஸ்ட் கார்டுக்கு தனியா கேலரிஸ் உட்பட பல மியூசியம் ஹால்ஸ், உலகத்திலே உயரமானதா இருக்கும்னு சொல்ற ஒரு லைட் ஹவுஸ் மியூசியம் இதெல்லாம் வரும் 2வது ஃபேஸ்ல. கடலோர மாநிலங்களோட பெவிலியன்ஸ், தங்குறதுக்கு வசதி, லோதல் நகரத்தோட ஒரு ரெப்ளிகா, ஒரு மேரிடைம் இன்ஸ்டிடியூட், பார்க்ஸ்னு இன்னும் பெருசாகும். ஓ, அப்ப இது வெறும் டூரிஸ்ட் ஸ்பாட் மட்டும் இல்லாம ஒரு எஜுகேஷன், ரிசர்ச் சென்டராவும் உருவாகும் போல இருக்கே, இல்லையா? அங்க இருக்கிற லோக்கல் எக்கானமிக்கும் இது பெரிய பூஸ்டா இருக்கும். கண்டிப்பா. இது உலகம் பூரா இருந்து டூரிஸ்ட்ஸ் வரவழைக்கும். அது மட்டும் இல்லாம கடல்சார் வரலாறு, ஆர்கியாலஜி, ஓஷியனோகிராஃபி இந்த மாதிரி துறைகள்ல ரிசர்ச் பண்றதுக்கும் படிக்கிறதுக்கும் இது ஒரு முக்கியமான சென்டரா மாறும். இதனால லோதல், அதை சுத்தி இருக்கிற பகுதிகளோட சமூக பொருளாதார வளர்ச்சிக்கும் இது நல்லா ஹெல்ப் பண்ணும். இது வெறும் பழங்காலத்தை பத்தின திட்டம் இல்ல, நம்ம நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தையும் கனெக்ட் பண்ற ஒரு முயற்சி இது. இன்னைக்கு நாம 4 வெவ்வேறான ஆனா யோசிக்க வைக்கிற டாபிக்ஸ பத்தி பேசணும். உங்க LPG சிலிண்டர் வாங்குற முறையையே மாத்தக்கூடிய ரூல்ஸ், உங்க கருத்து சுதந்திரத்தை பாதிக்க வாய்ப்புள்ள சில லீகல் டாக்டிக்ஸ், தானாவே கத்துக்கிற AIயோட திறமை, அப்புறம் நம்ம நாட்டோட கடல் பெருமைய சொல்ற ஒரு பெரிய திட்டம். ஆமா, இந்த டாபிக்ஸ் பார்க்க தனித்தனியா தெரிஞ்சாலும் அதுக்குள்ள ஒரு கனெக்ஷன் இருக்கு. நம்ம அன்றாட வாழ்க்கையை பாதிக்கிற ரெகுலேஷன்ஸ், LPG, பொதுவெளியில விவாதம், கருத்து சுதந்திரம் எவ்வளவு முக்கியம், ஸ்லாப், டெக்னாலஜியோட அபார வளர்ச்சி, அதோட விளைவுகள், RL, நம்மளோட வேர்கள், பாரம்பரியத்தோட நாம எப்படி கனெக்ட் ஆகுறோம், NMHC. இது எல்லாமே இன்னைக்கு நம்ம சொசைட்டியோட வெவ்வேறு முகங்களை காட்டுது. உங்களுக்காக ஒரு கடைசி சிந்தனை. இந்த ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங், அதாவது செஞ்ச வேலைக்கு கிடைக்கிற ரிசல்ட், ரிவார்டு, பனிஷ்மெண்ட், இதிலிருந்து கத்துக்கிறது. இந்த கான்செப்ட் ஏக்கு மட்டும்தானா, இல்ல நம்ம சமூகங்கள் சில சவால்களை பேஸ் பண்ணும்போது இது பொருந்துமா? உதாரணத்துக்கு, ஸ்லாப் மாதிரி கேஸுகளை எதிர்கொள்ளும் போது நம்ம சட்ட அமைப்புகளும் சரி, சமூகமும் சரி, காலப்போக்கில் எந்த மாதிரி உத்திகள் வேலை செய்து, எது வேலை செய்யலன்னு கத்துக்கிட்டு தன்னை மாத்திக்குதா? LPG மாதிரி சர்வீஸுகளை ரெகுலேட் பண்ணும்போது எந்த மாதிரி அப்ரோச் நல்ல ரிவார்டு கொடுக்குது? அதாவது திருப்தியான கன்சியூமர்ஸ், எஃபிஷியண்டான சப்ளை. இதை நாம எப்படி தெரிஞ்சுக்கிறோம்? டெக்னாலஜி முன்னேற்றமா இருந்தாலும் சரி, பாரம்பரியத்தை பாதுகாக்கிறதா இருந்தாலும் சரி, இந்த கத்துக்கிட்டு தன்னை மேம்படுத்திக்கிற அடிப்படை விஷயம் எல்லா இடத்துலயும் வேலை செய்யுதா? இந்த விளைவுகள்ல இருந்து பாடம் கத்துக்கிற முறை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த ஆழமான அலசல்ல எங்களோட இணைஞ்சதுக்கு ரொம்ப நன்றி. செப்டம்பர் 19, 2025 நாம இன்னைக்கு பல மூலங்கள்ல இருந்து கிடைச்ச முக்கியமான தகவல்களை ஆழமா அலச போறோம். ஆமா, நிறைய விஷயங்கள் இருக்கு இன்னைக்கு. ஆமா, மகாராஷ்டிரா வெங்காய விவசாயிகள் பிரச்சனை, நிர்வாகத்துல டெக்னாலஜி எப்படி உதவுது, அப்புறம் வறுமையை எப்படி கணக்கிடுறாங்கன்னு ஒரு புது பார்வை. ஊடக சுதந்திரம் பத்தின ஒரு கேஸ், அப்புறம் ஒரு பாதுகாப்பு ஒப்பந்தம். ஆமா, கடைசியா நம்ம சுகாதார இலக்குகள் என்ன நிலைமையில இருக்குன்னு பார்க்க போறோம். இதுக்குள்ள ஆழமா போய் உங்களுக்கு தேவையான விஷயங்களை எடுக்கிறது தான் நம்ம நோக்கம். சரி, ஆரம்பிக்கலாம். முதல்ல மகாராஷ்டிரால அந்த வெங்காய நெருக்கடி, உங்க மூலங்கள் என்ன சொல்லுது? உற்பத்தி செலவு ரொம்ப அதிகமா இருக்கு, ஆனா விலை ரொம்ப கம்மியா கிடைக்குதுன்னு விவசாயிகள் போராடுறாங்களா? ஆமா, அதுதான் பிரச்சனை. குவிண்டாலுக்கு 2200 2500 ரூபாய் வரைக்கும் செலவு பண்றாங்க. ஆனா கிடைக்கிறது வெறும் 800 1000 ரூபாய் தான். ஓ, அப்போ பெரிய நஷ்டமாகுது. சேமிப்பு கிடங்குல வெங்காயம் கெட்ட போகுதா? ஆமா, அதுவும் ஒரு காரணம். ராபி சீசன் வெங்காயம் ஸ்டோரேஜ்ல வீணாகிறதால நஷ்டத்துக்கு விற்க வேண்டிய கட்டாயம். ஆனா இது இப்போ திடீர்னு வந்த பிரச்சனை இல்ல. அப்படியா? ஆமா, ரொம்ப நாளா இந்த துறையில சிக்கல் இருக்கு. உற்பத்தி அதிகம், ஆனா ஸ்டோரேஜ் வசதி கம்மி. திடீர்னு எக்ஸ்போர்ட் பேன் பண்றது, இதெல்லாம் விலையில பெரிய ஏற்ற இறக்கத்தை கொண்டு வருது. சரி, இதுல இன்னொரு சிக்கல் என்னன்னா, அரசே சில ஏஜென்சிஸ், NCCF, NAFED மாதிரி மூலமா கையிருப்பு வெங்காயத்தை சந்தையில விக்கிறாங்க. ஆமா, அது எதுக்கு? விலையை குறைக்கவா? ஆமா, நுகர்வோருக்கு விலை குறைய இது உதவுது. ஆனா விவசாயிகளுக்கு கிடைக்கிற மொத்த விலை இன்னும் குறைஞ்சிடுது. அப்புறம் இந்த ஏற்றுமதி பாலிசி நிலையா இல்லாததால உலக சந்தையில நம்ம மேல நம்பிக்கை குறையுது. ஓஹோ, இது மற்ற நாடுகளுக்கு சாதகமா போகுமா? கண்டிப்பா, சீனா, பாகிஸ்தான் மாதிரி போட்டியாளர்களுக்கு இது ரொம்ப வசதியா போயிடுது. அப்போ விவசாயிகளோட கோரிக்கைகள் என்னவா இருக்கு?
முக்கியமா குவிண்டாலுக்கு 1500 ரூபாய் இழப்பீடு கேட்கறாங்க. அரசு கையிருப்பு விற்பனையை நிறுத்தணும்னு சொல்றாங்க. சரி. அப்புறம் ஒரு நிலையான ஏற்றுமதி கொள்கை வேணும். பங்களாதேஷ், இலங்கை மாதிரி நம்மகிட்ட இருந்து வாங்குற நாடுகள் கிட்ட அரசாங்கம் பேசணும்னு கோரிக்கை வைக்கிறாங்க. வேற ஏதாவது தீர்வுகள் பத்தி பேசுறாங்களா? ஆந்திரா அரசு குவிண்டாலுக்கு 1200 ரூபாய் கொடுத்து வாங்குற மாதிரி இங்கேயும் பண்ணலாமேன்னு ஒரு யோசனை இருக்கு. நீண்டகால தீர்வுக்கு நிறைய கோல்ட் ஸ்டோரேஜ் கட்டணும். ஆமா, அது முக்கியம். அப்புறம் உழவர் உற்பத்தியாளர் அமைப்புகளை வலுப்படுத்தணும். அப்போதான் அவங்க கூட்டா பேரம் பேச முடியும்னு உங்க மூலங்கள் சொல்லுது. புரியுது. விவசாயிகளோட நிலைமை எப்படி இருக்கு? சரி, அடுத்ததா வறுமை ஒழிப்பு பத்தி பாப்போம். ஒரு பக்கம் உலக வங்கி கணக்குப்படி 2 ரூபாய் 15 நாள் தீவிர வறுமை ரொம்ப குறைஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. 2011-12ல 16.2% இருந்தது, இப்போ 2.3% ஆயிடுச்சுன்னு. இது நல்ல விஷயம் தானே? ஆமா, அந்த புள்ளி விவரப்படி பார்த்தா பெரிய முன்னேற்றம் தான். ஆனா நீங்க சொன்ன மாதிரி உணவு நுகர்வு அடிப்படையில பார்த்தா கொஞ்சம் வேற மாதிரி தெரியுது. ஆமா, அந்த தாலி முறை பத்தி சொல்லுங்க. சரி, இந்த தாலி முறை வெறும் கேலரிய மட்டும் பார்க்காம ஒரு முழு சாப்பாடு, சோறு, பருப்பு, காய்கறி, ரொட்டி, தயிர், சாலட் இதெல்லாம் வாங்குற சக்தி இருக்கான்னு பாக்குது. ஓ. CSILன்னு ஒரு நிறுவனம் ஒரு தாலிக்கு சுமார் 30 ரூபாய் ஆகும்னு மதிப்பிடுறாங்க. இதை வச்சு 2024 கணக்கெடுப்பு டேட்டாவை பார்த்தா கிராமங்கள்ல பாதி குடும்பங்களால ஒரு நாளைக்கு 2 தாலி வாங்க முடியல. 50%? ஆமா, நகரங்கள்ல 5ல ஒரு குடும்பத்தால முடியல. இதுல PDS மானியத்தை கணக்குல எடுத்தா கூட கிராமங்கள்ல 40%, நகரங்கள்ல 10% குடும்பங்களுக்கு இந்த அடிப்படை சாப்பாடு கிடைக்கல. அப்படியா? அப்போ உலக வங்கி புள்ளி விவரத்துக்கும் இதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கே. ஆமா, தீவிர வறுமை குறைந்திருந்தாலும் போதுமான சத்தான சாப்பாட்டை வாங்குற சக்தி இன்னும் நிறைய பேருக்கு இல்லைங்கிறத இது காட்டுது. அப்போ இந்த பொது விநியோக திட்டம் PDS சரியா வேலை செய்யலையா, இல்ல அதோட தாக்கம் போதுமானதா இல்லையா? PDS நிச்சயமா உணவு பாதுகாப்புல ஒரு பெரிய பங்கு வகிக்குது, அதுல சந்தேகம் இல்ல. ஆனா உங்க மூலங்கள் சில சிக்கல்களை சொல்லுது. என்ன மாதிரி சிக்கல்கள்? இப்போ கிராமங்கள்ல பாத்தீங்கன்னா ரொம்ப ஏழைகளான கீழ்மட்ட 5% மக்களுக்கு கிடைக்கிற அதே அளவு மானியம் ஓரளவுக்கு வசதியான 90-95% வருமான பிரிவினர்கிட்டையும் போகுது. ஓ, அப்போ டார்கெட்டிங் சரியில்லையா? ஆமா, இலக்கு சரியா ஏழைகளை மட்டும் அடையல. நகரங்கள்ல கூட 80% குடும்பங்கள் மானிய விலையில தானியம் வாங்குறாங்க. இதுல நிறைய பேரால வெளியில சந்தை விலையில வாங்க முடியும். சரி. இன்னொரு முக்கியமான விஷயம், அரிசி, கோதுமை நுகர்வு எல்லா வருமான பிரிவினர்கிட்டையும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கு. அப்படின்னா அடிப்படை தானிய தேவை எல்லாருக்கும் பூர்த்தி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அதனால இனியும் PDS மூலமா தானியத்தை மட்டும் கொடுக்கறது இப்போ 80 கோடி பேருக்கு இலவசமா கொடுக்கறாங்க. எந்த அளவுக்கு அவசியம்ங்கிற கேள்வி வருது. ஓ, தேவை பூர்த்தி ஆயிடுச்சுன்னா அப்போ அடுத்து எதுல கவனம் செலுத்தணும்னு அந்த மூலங்கள் சொல்லுது. முக்கியமா பருப்பு வகைகள்ல. ஏன்னா பணக்கார குடும்பங்களோட ஒப்பிடும்போது ஏழை குடும்பங்கள் பாதி அளவு தான் பருப்பு சாப்பிட்றாங்க. இது புரோட்டீன் குறைபாட்டுக்கு ஒரு முக்கிய காரணம். ஆமா, புரதச்சத்து ரொம்ப முக்கியம். அதனால PDSல தானியத்தோட அளவை குறைச்சிட்டு அந்த மிச்சமாகிற பணத்துல பருப்பு வகைகளை சேர்த்தா அது அரசின் நிதிச்சுமையையும் குறைக்கும், ஏழைகளோட ஊட்டச்சத்து நிலையையும் நல்லா மேம்படுத்தும். இதுதான் அந்த தாலி முறை காட்டுற பிரச்சனைக்கு ஒரு தீர்வா இருக்கும். புரியுது. அப்போ வறுமை ஒழிப்புங்கிறது வெறும் கேலரி இல்ல, ஊட்டச்சத்து ரொம்ப முக்கியம். சரி, இந்த மாதிரி திட்டங்களை சரியா செயல்படுத்த நிர்வாக திறமை வேணும். அந்த வகையில தொழில்நுட்பம் நிர்வாகத்தை எப்படி மாத்துது? ஆட்சியின் இலக்கணமாக தொழில்நுட்பம்னு ஒரு கருத்து சொல்லப்படுதே, குஜராத் பத்தி சொல்லுங்க. ஆமா, குஜராத்ல பல வருஷமாவல டெக்னாலஜியை நிர்வாகத்துல பயன்படுத்துறாங்க. 2003ல ஜோதிகிராம் திட்டம், கிராமங்களுக்கு 24 மணி நேரமும் கரண்ட். ஓ, அது பெரிய விஷயமாச்சே. ஆமா, அப்புறம் ஈத்தாரான்னு நிலப்பதிவுகளை டிஜிட்டல் ஆக்குனது. ஸ்வாகத்னு முதல்வர் நேரடியா மக்கள் கிட்ட பேசுற திட்டம். இதெல்லாம் ஊழலை குறைச்சு சேவைகளை வேகமாக்கணும். சரி. 2012ல நர்மதா கால்வாய் மேல சோலார் பேனல் போட்டாங்க. இது கரண்ட் எடுக்கிறதோட தண்ணி ஆவியாகிறதையும் குறைச்சது. இதெல்லாம் மக்களுக்கு அரசு மேல நம்பிக்கை அதிகமாக்குச்சு. இது குஜராத்ல. தேசிய அளவுல இதோட தாக்கம் எப்படி இருக்கு? பெரிய அளவுல இருக்கு. முக்கியமா இந்தியா ஸ்டாக்னு சொல்ற டிஜிட்டல் கட்டமைப்பு, அப்புறம் JMM, அதாவது ஜன்தன் கணக்கு, ஆதார், மொபைல் இல்லனா UPI. ஆமா, ஜாம் பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். 53 கோடிக்கு மேல ஜன்தன் கணக்குகள், 142 கோடி ஆதார் பதிவுகள், UPI பரிவர்த்தனைகள் இப்போ நினைச்சு பார்க்க முடியாத அளவுல இருக்கு. ஆகஸ்ட் 2025ல மட்டும் 20 பில்லியன் டிரான்சாக்ஷன்ஸ் நடந்திருக்கு. 20 பில்லியன் பெரிய நம்பராச்சே. ஆமா, அப்புறம் நேரடி மானிய பரிமாற்றம் DBT,
இது மூலமா இடைத்தரகர் இல்லாம பணம் நேரடியா மக்களுக்கு போறதால உங்க மூலங்கள் சொல்றபடி 4.3 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல சேமிப்பு. ஓஹோ. PRAGATI-ன்னு ஒரு தளம் இருக்கு. அது மூலமா பிரதமர் நேரடியா பெரிய திட்டங்களோட முன்னேற்றத்தை கண்காணிக்க முடியுது. இதெல்லாம் நிர்வாகத்தை வெறிப்படையா வேகமா மாத்திருக்கு. இது தவிர மற்ற துறைகள்ல சில உதாரணங்கள் சொல்லுங்களேன். விவசாயத்துல PMKSIN மூலமா 11 கோடி விவசாயிகளுக்கு நேரடி நிதியுதவி. சுகாதாரத்துல டிஜி லாக்கர் 57 கோடி பேர் யூஸ் பண்றாங்க. சரி. விண்வெளித்துறையில மங்கள்யான், அப்புறம் சந்திரயான் 3. நாம தான் தென் துருவத்துல இறங்கின முதல் நாடு. ஆமா, அது பெருமையான விஷயம். கோவிட் தடுப்பூசிக்கு கோவின் தளம் ரொம்ப பெரிய உதவியா இருந்துச்சு. 200 கோடி டோஸ் அது மூலமா தான் நிர்வகிச்சாங்க. இப்போ சிப் டிசைனிங்ல இந்தியா நல்லா பண்ணுது. உலக அளவுல 20% திறமை இங்க இருக்கு. அப்படியா? PM கதிசக்தி தளம், இந்தியா AI மிஷன், AI கோஷ்னு நிறைய முயற்சிகள் இருக்கு. அப்புறம் நம்ம உயரமான ஒற்றுமை சிலை, செனாப் ரயில் பாலம், இதெல்லாம் கூட பெரிய இன்ஜினியரிங் சாதனைகள். உலக அளவுல இந்த டிஜிட்டல் முயற்சிகளுக்கு வரவேற்பு எப்படி இருக்கு? நல்ல வரவேற்பு இருக்கு. சிங்கப்பூர், பிரான்ஸ் மாதிரி நாடுகள் நம்ம UPI-ய ஏத்துக்கிட்டாங்க. G20 நாடுகள் கூட டிஜிட்டல் பொது உள்கட்டமைப்போட முக்கியத்துவத்தை அங்கீகரிச்சிருக்காங்க. ஓ. இதுல முக்கியமா என்னன்னா, ஒரு சாதாரண விவசாயி, ஒரு பெரிய தொழிலதிபர் 2 பேருமே ஒரே டிஜிட்டல் ஐடி, ஒரே UPI தான் பயன்படுத்துறாங்க. இது கடைக்கோடி மனிதருக்கும் சேவைங்கிற அஞ்சியோதயா நோக்கத்தை காட்டுதுன்னு உங்க மூலங்கள் சொல்லுது. தொழில்நுட்பம் ஒரு பக்கம் இப்படி வளர்ந்துட்டே இருக்கு, நிர்வாகத்தை மேம்படுத்துது. ஆனா இன்னொரு பக்கம் அடிப்படை உரிமைகள் சம்பந்தமான சில சவால்களும் வருது. உங்க மூலங்கள்ல அதானி என்டர்பிரைசஸ் AEL சம்பந்தப்பட்ட ஒரு வழக்கு பத்தி இருக்கு. ஆமா. சில பத்திரிகையாளர்கள் அவதூறான செய்திகளை வெளியிடக்கூடாதுன்னு கீழ் நீதிமன்றம் ஒரு தலைப்பட்சமா தடை விதிச்சிருக்கு. நிறைய கட்டுரைகள், சோஷியல் மீடியா போஸ்ட்ஸ் எல்லாம் நீக்கச் சொல்லியிருக்காங்க. இது பேச்சுரிமை மேல பெரிய கேள்வி எழுப்புது இல்லையா? கண்டிப்பா. இந்த மாதிரி வழக்குகள்ல உச்சநீதிமன்றத்தோட வழிகாட்டுதல்கள் ரொம்ப முக்கியம். பானார்ட் கோட்பாடுன்னு ஒன்னு இருக்கு. பானார்ட் வெர்சஸ் பெரிமன். அதன்படி என்னன்னா, சொல்லுங்க. ஒருத்தர் மேல சொல்ற அவதூறு குற்றச்சாட்டை அவரால நியாயப்படுத்தவே முடியாதுன்னு கோர்ட்டுக்கு உறுதியா தெரிஞ்சா மட்டும்தான் தடை விதிக்கணும். வெறுமனே சந்தேகம் இருந்தா போதாது. சரி. சமீபத்துல கூட ப்ளூம்பர்க் வழக்குல உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு, விசாரணைக்கு முன்னாடியே தடை ப்ரீட்ரையல் இன்ஜங்ஷன் விதிக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப அரிதான சூழல்ல தான் செய்யணும். தடை விதிக்கலைன்னா பெரிய அநீதி நடக்கும் தெரிஞ்சா மட்டும்தான். ஓஹோ. முக்கியமா மத்தவங்களோட தரப்ப கேட்காம ஒரு தலைப்பட்சமா தடை எக்ஸ்பார்ட் இன்ஜங்ஷன் விதிக்கிறது, அந்த செய்தி ரொம்ப மோசமான நோக்கத்தோட இல்லனா அப்பட்டமான பொய்யா இருந்தா மட்டும்தான் சரி. இல்லனா அது பொது விவாதத்தையே நிறுத்திடும். செப்டம்பர் 6ஆம் தேதி வந்த அந்த அதானி தடை உத்தரவுல என்ன பிரச்சனைன்னு உங்க மூலங்கள் சொல்லுது? முக்கியமா அந்த உத்தரவு எது அவதூறுன்னு சொல்லுதோ அந்த கண்டென்ட்டை கோர்ட்டே சரியா பார்க்காமலே கொடுத்துருக்காங்க. ஒரு கம்பெனி தன்னை பத்தி வர்ற செய்தியை தானே முடிவு பண்ற மாதிரி ஆயிடுது. ஆமா, அது எப்படி சரியா வரும்? சரிபார்க்கப்படாத அல்லது அவதூறான செய்தியை வெளியிடக்கூடாதுன்னு சொல்றது ஒரு மாதிரி முன்தணிக்கை, ப்ரையர் ரெஸ்ட்ரெயின்ட் மாதிரி. இது நம்ம அரசியல் சட்டத்தோட பிரிவு 19(1)A கொடுக்கிற பேச்சுரிமைக்கு எதிரானது. ஏன்? ஏன்னா உண்மை, நேர்மையான கருத்து, ஃபேர் கமெண்ட், இதெல்லாம் அவதூறு வழக்குல சட்டப்பூர்வமான தற்காப்புகள். அதனால ஒரு முடிவுக்கு வர்றதுக்கு முன்னாடி பத்திரிகையாளர்கள் தரப்பிக்கும் கேட்கணும். சரி, அப்புறம் என்னாச்சு அந்த வழக்குல? தடை நீக்குனாங்களா? ஆமா. பின்னால டெல்லி மாவட்ட நீதிமன்றம் 4 பத்திரிகையாளர்கள் மேல இருந்த அந்த தடையை ரத்து செஞ்சது. அந்த உத்தரவு ஒருதலை பட்சமானது, இயற்கை நீதிக்கு எதிரானதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓ, இயற்கை நீதினா? அதாவது மற்ற தரப்புக்கு அவங்க கருத்து சொல்ல வாய்ப்பு கொடுக்கணும். அப்படி கொடுக்காம ஒரு கட்டுரையை அவதூறுன்னு சொல்லி நீக்க சொன்னா, ஒருவேளை அந்த முடிவு தப்புன்னு பின்னால தெரிஞ்சா அதை சரி செய்யவே முடியாது இல்லையா? அந்த பாதிப்பு ரொம்ப பெருசுன்னு கோர்ட் சொல்லியிருக்கு. புரியுது. அப்போ டெக்னாலஜி வளர்ந்தாலும் இந்த மாதிரி அடிப்படை உரிமைகளை, கேள்வி கேட்கிற உரிமைய பாதுகாக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். கண்டிப்பா. ரெண்டும் சமமா போகணும். சரி, இப்போ நிர்வாகம், உரிமைகள் பத்தி பார்த்தோம். அடுத்து சர்வதேச உறவுகள் பக்கம் போவோம். பாகிஸ்தானும் சவுதி அரேபியாவும் ஒரு பாதுகாப்பு ஒப்பந்தம் போட்டிருக்கிறாங்க. இதுல என்ன முக்கியம்? இதுல என்னன்னா, ஒரு நாட்டின் மீதான தாக்குதல் மற்ற நாட்டின் மீதான தாக்குதலா கருதப்படும் அப்படிங்கறதா முக்கிய அம்சம். அவங்களுக்குள்ள 1960கள்ல இருந்தே பாதுகாப்பு உறவு இருக்கு. அதை இப்போ முறைப்படுத்துறாங்க. ஓ, இப்போ ஏன் இதை முறைப்படுத்துறாங்க? சமீபத்துல கத்தார்ல இஸ்ரேல் தாக்குதல் நடத்துச்சு. மத்திய கிழக்குல அமெரிக்காவோட பாதுகாப்பு உத்தரவாதம் கொஞ்சம் கேள்விக்குறியா இருக்கிற மாதிரி ஒரு சூழல் இந்த நேரத்துல இது நடந்திருக்கு. இது ஒரு அரபு நாட்டுக்கும் அணு ஆயுதம் வச்சிருக்கிற பாகிஸ்தானுக்கும் இடையிலான முதல் பெரிய பாதுகாப்பு ஒப்பந்தம்.
இது இந்தியாவுக்கு எப்படி இருக்கும்? ஏன்னா சவுதி நம்மளோடய நல்ல உறவுல இருக்கு இல்லையா? ஆமா, அதனால இந்தியா ரொம்ப கவனமா தான் இதை பாக்குது. வெளியுறவு அமைச்சகம் என்ன சொல்லியிருக்குன்னா, இது ரொம்ப நாளா இருக்கிற ஏற்பாடு தான் தெரியும். இதோட தாக்கம் நம்ம பாதுகாப்புலயும் பிராந்திய நிலைத்தன்மையிலையும் எப்படி இருக்குன்னு ஆராயறோம்னு சொல்லியிருக்காங்க. சரி. நீங்க சொன்ன மாதிரி சவுதி பாகிஸ்தானோட ராணுவ ரீதியா பயிற்சி, ஆயுத விற்பனை நெருக்கமா இருந்தாலும் இந்தியாவோட பொருளாதார உறவு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. நாம அவங்களுக்கு 5வது பெரிய வர்த்தக பார்ட்னர். ஆமா. 2010ல நம்ம உறவு ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் ஆச்சு. 2016ல பிரதமர் மோடிக்கு அவங்க நாட்டின் உயரிய விருது கூட கொடுத்தாங்க. இந்தியா பாகிஸ்தான் பதட்டமான சமயத்துல கூட சவுதி ஓரளவுக்கு சமநிலையான நிலைப்பாட்டை தான் எடுத்தது. ஓஹோ. புல்வாமா தாக்குதலை கண்டிச்சாங்க, ஆனா 370 நீக்கத்தை கண்டிக்கல. இந்த புதிய ஒப்பந்தம் சவுதி தன்னோட பாதுகாப்பை ஈரான் ஹூத்தி கிளர்ச்சியாளர்களுக்கு எதிராக பலப்படுத்திக்கவும், பாகிஸ்தானுக்கு நிதியுதவி கிடைக்கவும், இஸ்லாமிய உலகத்துல தன்னோட பாதுகாப்பு பங்கை காட்டிக்கவும் உதவுதுன்னு பார்க்கப்படுது. புரியுது. சரி, கடைசியா இந்தியாவின் சுகாதார இலக்குகள், நீடித்த வளர்ச்சி இலக்குகள் SDG குறியீட்டுல நாம முன்னேறி 99வது இடத்துக்கு வந்திருக்கோம். ஆனா உடல்நலம் சம்பந்தப்பட்ட SDG 3ல இன்னும் பின்தங்கி இருக்கோம்னு உங்க மூலங்கள் சொல்லுது. உண்மையா? ஆமா, ஓவரால் ரேங்க் நல்லா இருந்தாலும் SDG 3ல நாம இலக்குகளை இன்னும் தொடல. உதாரணமா தாய்மார்கள் பிரசவத்துல இறக்குற விகிதம் MMR 1,97,000 இருக்கு. நம்ம இலக்கு 70 தான். ஓ, இன்னும் அதிகம் இருக்கா? ஆமா, அதே மாதிரி 5 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களோட இறப்பு விகிதம் 1000 பிறப்புக்கு 32 இருக்கு. இலக்கு 25. சராசரி ஆயுட்காலம் 70 வருஷம்தான். இலக்கு 73 தாண்டி போகணும். மருத்துவ செலவு பத்தி என்ன சொல்றாங்க? மருத்துவத்துக்காக மக்கள் கையிலிருந்து செலவு பண்றது அவுட் ஆஃப் பாக்கெட் எக்ஸ்பெண்டிச்சர் 13% இருக்கு. ஆனா இலக்கு 7.83% தான். தடுப்பூசி போடுறது நல்லாவே நடந்திருக்கு 93%. ஆனாலும் 100% இலக்கை இன்னும் தொடல. இதுக்கெல்லாம் என்ன காரணங்கள்? இத சரி செய்ய என்ன வழிகள் அந்த மூலங்கள் சொல்லுது? காரணங்கள் நிறைய இருக்கு. தரமான மருத்துவ வசதி எல்லாருக்கும் கிடைக்காதது, பணப்பிரச்சனை, ஊட்டச்சத்து குறைபாடு, சுகாதாரம் பத்தின விழிப்புணர்வு இல்லாம இருக்கிறது, சில பழக்க வழக்கங்கள், வாழ்க்கை முறைன்னு பல விஷயங்கள். சரி, தீர்வுகள் 3 முக்கிய விஷயங்கள் சொல்றாங்க. 1, எல்லாருக்கும் மருத்துவ காப்பீடு, யூனிவர்சல் ஹெல்த் இன்சூரன்ஸ். 2, ஆரம்ப சுகாதார நிலையங்களை PHCஸ ரொம்ப வலுப்படுத்தணும். நோய் வராம தடுக்க ஆரம்பத்திலேயே கண்டுபிடிக்க இது ரொம்ப உதவும். WHO கூட இதைத்தான் சொல்லுது. 3வது டிஜிட்டல் ஹெல்த் கருவிகள், டெலிமெடிசின் மாதிரி விஷயங்களை அதிகமா பயன்படுத்தணும். லான்செட் மாதிரி பெரிய ஜேர்னல்ஸ் கூட டிஜிட்டல் தொழில்நுட்பம் தாய் சேய் நலம் தடுப்பூசி மாதிரி விஷயங்கள்ல பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியும்னு சொல்லுது. இதுல பள்ளிகள்ல சுகாதார கல்வி கொடுக்கறது பத்தி ஒரு பரிந்துரை இருக்கு. அது எந்த அளவுக்கு முக்கியம்? அது ரொம்ப ரொம்ப அடிப்படையான ஆனா மிக மிக முக்கியமான விஷயம். ஏன்னா நோய் வந்த பிறகு செலவு பண்றதை விட வராம தடுக்கிறதுக்கு செலவு ரொம்ப கம்மி. ஆமா, அது உண்மைதான். சின்ன வயசுலேயே ஊட்டச்சத்து, சுகாதாரம், இனப்பெருக்க ஆரோக்கியம், சாலை பாதுகாப்பு, மனநலம் பத்தி சொல்லி கொடுத்தா அது வாழ்க்கை முழுக்க அவங்களுக்கு உதவும். குறிப்பா பெண் குழந்தைகள் படிச்சு இதையெல்லாம் தெரிஞ்சுக்கும் போது அவங்க எதிர்காலத்துல ஒரு தாயா குடும்பத்தோட ஆரோக்கியத்தை நல்லா பார்த்துப்பாங்க. நிச்சயமா. இது தாய்சை இறப்பை குறைக்கும், விபத்துகளை குறைக்கும், ஆயுளை கூட்டும், தடுப்பூசி போடுறதை உறுதி செய்யும். பின்லாந்து, ஜப்பான் மாதிரி நாடுகள்ல பள்ளிக்கல்வி மூலமா சுகாதாரத்துல பெரிய முன்னேற்றம் அடைஞ்சிருக்காங்க. இது நம்ம விக்சித் பாரத் 2047ங்கிற இலக்கு அடையிறதுக்கும் பெரிய உதவியா இருக்கும். கண்டிப்பா. இன்னைக்கு நாம வெங்காய விவசாயிகளோட பிரச்சனை, டிஜிட்டல் இந்தியா, வறுமை அளவீடு, பாதுகாப்பு ஒப்பந்தம், பேச்சுரிமை, சுகாதாரம்னு பல விஷயங்களை உங்க மூலங்கள் வழியா அலசினோம். இதெல்லாம் ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? இந்தியா ஒரே நேரத்துல பல சவால்களை சமாளிக்குது, பல வாய்ப்புகளையும் பயன்படுத்த முயற்சி பண்ணுதுன்னு தோணுது. ஒரு பக்கம் விவசாயம், வறுமை, அடிப்படை உரிமைகள்னு ரொம்ப காலமா இருக்கிற பிரச்சனைகள். ஆமா. இன்னொரு பக்கம் டெக்னாலஜியை பெரிய அளவுல பயன்படுத்தி நிர்வாகத்தை மாத்த முயற்சி செய்யுது. உலக அரசியல் மாற்றங்களையும் சமாளிக்க பாக்குது. இன்னைக்கு நாம பார்த்த மூலங்கள் சில விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றம் இருக்குன்னாலும் இன்னும் போக வேண்டிய தூரம் நிறைய இருக்கு. கொள்கை ரீதியா நிறைய விவாதிக்க வேண்டியிருக்குங்கிறத காட்டுது. சரி, இந்த அலசல்கள் அடிப்படையில உங்களுக்காக ஒரு சிந்தனை கேள்வி. நாம பார்த்த தாலி பகுப்பாய்வு சொல்ற மாதிரி அடிப்படை தாலியம் எல்லாருக்கும் கிடைக்குது, ஆனா புரத பற்றாக்குறை இன்னும் இருக்கு. அதே சமயம் டிஜிட்டல் நிர்வாகமும் வளர்ந்து வருது. இந்த சூழல்ல நம்ம பெரிய உணவு பாதுகாப்பு அமைப்ப PDS மாதிரி திட்டங்களை வெறும் பசிய போக்குற திட்டமா மட்டும் பார்க்காம உண்மையான ஊட்டச்சத்து பாதுகாப்பை எல்லாருக்கும் கொடுக்கற மாதிரி எப்படி மாத்தி அமைக்க முடியும்? ஒருவேளை இத நம்ம டிஜிட்டல் சுகாதார முயற்சிகளோட இணைக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க.
மீண்டும் சந்திப்போம்.